விஜயகாந்த் சார் வந்து வாழ்க்கையில் நிறைய ஏமாந்துருக்காரு, ஏகப்பட்ட பேர் அவரை ஏமாத்திருக்காரு. பட் என்னன்னா கடைசியா எவனும் வந்து அவரை ஏமாத்திட்டானே அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய வருத்தங்கள் எல்லாம். எங்களை எப்படி அவர் உருவாக்குனாரோ, எங்களை எப்படி வாழ வச்சுட்டு இருக்காரோ, அந்த மாதிரி அவருக்கு திரையில வந்து அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கணும். அதை நாங்கள் பார்க்கணும். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பற்றி நம்ம எல்லாரும் பேசணும். நம்ம நிறைய பதிவுகள் பண்ணியிருக்கோம். எல்லாரும் ஏகப்பட்ட பதிவுகளை பண்ணியிருக்காங்க. அது உண்மையும் கூட. ரொம்ப எளிமையான பதிவுன்னா லட்சம் பேர் இன்னைக்கு வந்து திரண்டு வந்து அவருக்கு வந்து மரியாதை செலுத்தினாங்கன்னா ஏன் என்ன அவர் வந்து ஒரு ஆளுமையாக இருக்குது. இன்னைக்கு வந்து அவருடைய கட்சி வந்து பிரம்மாண்டமானதில் இருக்கு, அடுத்து ஆட்சி பிடிக்க போகிறாரா என்ன? ஒன்றுமே கிடையாது. நம்ம கடைசி காலகட்டங்களில் அவர் எப்படிலாம் பாவம் எவ்வளோ இதில் இருந்தார், நோய்வாய்ப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இதானாரு கண் கூட பார்த்துக்கிட்டே அப்பப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்த அத்தனை பேரும் ஒரு மனித நேயம் உள்ள ஒரு மனிதருக்காக செஞ்ச மரியாதை இல்லையா? இது வந்து இதுதான் வரலாறு இல்லையா? ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறதுக்கு அவருடைய இறுதி பயணம் தான் வந்து நமக்கு எக்ஸாம்பிள். இதை விட என்ன வேணும்? நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம். அந்த காட்சிகளை போட்டு காமிச்சாவே தெரியும் விஜயகாந்த் என்பவர் யார் அப்படிங்கிறது தெரியறதுக்கு. இந்த இறுதி பயண ஊர்வலங்களும் அந்த காட்சிகளுமே சாட்சி. வேற என்ன வேணும்? தான் உயர பணையம் வச்சு அவங்களுக்கு என்னங்க என்ன வந்து இதை அட்டன் பண்ணதுனால அவங்களுக்கு என்னங்க கிடைச்சிருக்கும்? என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடையாது. ஏன் அந்த அளவுக்கு உணர்ச்சிகரமாக அவர் வந்து அவர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணார். அவர் எல்லார் மனசுலையும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கண்கூட பார்த்தப்ப தட் இஸ் அவர் தான் விஜயகாந்த். ஸோ அவருக்கு நமக்கு என்ன பண்ணாருன்னு நம்ம பார்த்த மாதிரி ஜனங்களுக்கு எந்த எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒன்றும் பண்ணிடல. பட் அவர் பண்ணக்கூடியவர் யாருக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காருன்றதெல்லாம் எல்லார் வாயாலும் கேட்டு 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 ஒரு கட்டத்தில் வந்து அவர் யாருங்கிறத எல்லாரும் உணர ஆரம்பிச்சதனுடைய விளைவு தான் அவருக்கான இந்த இறுதி மரியாதை நடந்த அந்த இறுதி பயணம். அதாவது முதல் நாள் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து இந்த தீவு திடலில் வச்சு இது பண்ணுற அளவுக்கு வந்து போய் அதே மாதிரி இந்த என்டையர் பயணத்தை இந்த சிறப்பான இந்த விஷயத்தை அற்புதமாக நடத்தி கொடுத்தாங்க. அரசு வந்து முதல் நாள் கொஞ்சம் ஐ திங்க் அவங்க எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு எழுச்சி வரும், இந்த அளவுக்கு வந்து மொத்த தமிழகமே திரண்டு வரும் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கல. அதை யாருமே நம்ம இது சொல்ல முடியாது. பட் அந்த இது வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் தீவு திடல்னால நேற்று தீவு திடலில் போய் தான் நான் பார்த்தேன். நான் அந்த தீவு திடலில் வந்து அவர் அற்புதமாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தமிழக அரசும் சரி, நம்ம முதல்வர் அவர்களுக்கு டெஃபினட்டாக நன்றி சொல்லணும். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் அதே மாதிரி காவல்துறை. அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த 2 நாளும் வந்து ஏன்னா லட்சம் பேர் திரண்டு வர்றப்போ அதை சும்மாங்க ஒரு 500 பேர் 1000 பேர் வச்சு ஒரு இது நடத்துறதுக்கு நம்ம எவ்வளோ பாடுபடுறோம். ஒன்றுமே கிடையாது. எந்த இதுவும் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த 2 நாட்களும் வந்து அந்த பிரம்மாண்டமான இந்த ஊர்வலத்தை வந்து தமிழக அரசு அந்த முதல்வர் அவர்களும் அதிகாரிகளும் அது மாதிரி காவல்துறையும் கையாண்டதற்கு நிச்சயமாக அவங்களுக்கு கோடி நமஸ்காரம். ஸோ நம்ம அதுக்கும் நம்ம நன்றி கடன் பட்டுருக்கோம். ஏன்னா நமது நண்பரை வந்து அவ்வளவு ஒரு கௌரவப்படுத்தி அனுப்பிச்சி வச்சிருக்காங்க, சும்மா இல்லை. அதெல்லாம் நமக்கு அத்தனை பேருக்கும் அந்த பெருமை சுருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு நம்ம நன்றி சொல்லணும். ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து நம்ம ஒரு தீர்மானம் போட்டு இந்த மாதிரி நம்ம திரைப்பட கல்லூரி சார்பில் இந்த மாதிரி ஒரு அற்புதமாக இதை எல்லாத்தையும் நடத்தி கொடுத்தீங்க, இது பண்ணீங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அடுத்தது என்னென்னா நமக்கு எப்படி நமக்கு விஜயகாந்தா சாருக்கு வந்து நம்ம ஒரு மரியாதை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக கலைஞர் அவர்களுக்கும் இதே வளாகத்தில் மரியாதை செய்யப்படணும் அப்படிங்கிற என்னுடைய வேண்டுகோள். அதையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஐ திங்க் நீங்கள் எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை நம்ம செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இது பொதுவாக நான் சொல்லக்கூடிய விஷயம். இப்போது தனிப்பட்ட முறையில் இப்போ விஜயகாந்த் என்பவர் நமக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தவர். இந்த திரைப்பட கல்லூரிக்கு மட்டும் இல்லை, ஆபாவன் அரவிந்தராஜ் மட்டும் இல்லை, நம்ம கல்லூரியில் சேர்ந்த ஏகப்பட்ட பேருக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தவர். அந்த மனிதருக்கு மரியாதை செய்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மோட வாழ்ந்து மறைந்து விட்டார் அப்படின்றது மட்டும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நான் இது வந்து ஆக்சுவலாக அவர் இருந்த நேரத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும். அப்போவே வந்து முடிவு செய்யப்பட்டு நான் போயிட்டு டைமண்ட் பாபுவும் நானும் தான் போனோம். போயிட்டு விஜயகாந்த் சார் வீட்டுக்கு போயிருந்தோம். போயிட்டு அப்போவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து நடைமுறைக்கு வரும்பொழுது அவர் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய வருத்தம். நடைமுறைக்கு வரும்பொழுது அவர் நம்மோடு இல்லையே அப்படிங்கிற அந்த இது இருக்குது. பட் அவரோட ஆசி நமக்கு இருக்கும். என்னென்னா அந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டு என்னென்னா நம்மெல்லாம் வர்றதுக்கு இந்த திரைப்படக்குழுலேருந்து ஏகப்பட்ட வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர்
அவர் குடும்பத்திலேருந்து நம்ம மூலிமா ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசினேன். பேசிட்டு அவருடைய மகன் விஜய பிரபாகரை அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு பேசி அதுக்கு ஒரு ஒப்புதல் வாங்கினேன். அது மட்டுமல்ல, நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் ராஜா ரவி டைரக்ட் பண்ணி நாங்கள் மூங்கில் கோட்டை என்ற ஒரு படம் எடுத்தோம். கிட்டத்தட்ட 60,000-70,000 ரூபா ஃபுட்டேஜ், 60,000-70,000 ஃபுட்டேஜ் நாங்கள் கையில் வச்சுருக்கோம். விஜயகாந்த் சார் நடித்த போர்ஷன்ஸ் எங்கள் கையில் இருக்குது. அது கூட இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற அந்த டெக்னாலஜி பயன்படுத்தி அடுத்த 2 படங்களில் விஜயகாந்தை உயிருடன் நடமாட விடுவோம். இது வந்து இப்போ நான் வந்து இந்த அஞ்சலி கூட்டத்துக்காக 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வீட்டில் போய் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். நாங்கள் அன்றைக்கி பெருமிதமாக அனௌன்ஸ் பண்ணோம் இல்லையா, ஊமை வெளிகள் முடிந்த உடனே அனௌன்ஸ் பண்ணது மூங்கில் கோட்டை. முதலாக பார்ட் 2ங்கிற ஒரு கல்ச்சரை இந்தியாவுக்கு நம்ம பல விஷயங்களை முயற்சி பண்ணியிருக்கோம். சிலது நடந்தது, சிலது நடக்காமல் போச்சு. அதனால் அந்த பார்ட் 2 அடுத்த எங்களுடைய படம் மூங்கில் கோட்டைன்னு தான் அப்போ அனௌன்ஸ் பண்ணோம். அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அந்த அந்த இது ட்ராவல் போயிட்டுருக்க கேப்பில் தான் வந்து உழவன் மகன் ப்ராஜெக்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம ஊமை வெளிகள் முக்கால்வாசி போகிற டைம்லேருந்து ராவுத்தர் ஆரம்பிச்சிட்டார். சார் அடுத்து நம்ம சொந்த படம் எடுக்கணும், நீங்கள் தான் எல்லாம் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி அமர்ந்தே ஸ்டார்ட் பண்ணார். பண்ணலாமா வேணாம் ஒரு தயக்கத்தில் இருந்தப்போ கரெக்டாக ஊமை வெளிகள் ரிலீஸ்க்கு அப்புறம் அப்படியே ஒரு டூர் போனப்போ அங்கே ஒரு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. நேராக போனேன் சார்கிட்ட பேசி, நாங்கள் அப்படி ஊமை வெளிகள் பண்ண அதே டீம் நாங்கள் உழவன் மகன் ஒரு படம் உங்களுக்கு பண்ணி தரோம். டைட்டில் உழவன் மகன், எம்ஜிஆர் ஃபார்முலாவில் ஒரு படம் பண்ணுறோம். அப்படி தான் வந்து ஃபஸ்ட் அவர் இது பண்ண ஒரு நாள் டைம் கொடுங்க சார்னு விஜயகாந்த் சாரோட கலந்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்து தான் உழவன் மகன் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதில் அதாவது எவ்வளோ பட்டங்கள் வேணால் வாங்கலாம், எவ்வளோ பெருமைகள் வேணாலும் சேர்க்கலாம். எனக்கு அங்கே சேர்த்த முதல் பெருமை என்ன கேட்டேன், அந்த பெருமையை வந்து நான் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க முடியாது. என்ன டைட்டில்? விஜயகாந்த் ஆபாவானன் இணைந்து வழங்கும் உழவன் மகன். இதை விட எனக்கு பெரிய கௌரவம் எனக்கு கிடச்சிட போகுது, இதை விட என்ன பெரிய கௌரவம் எனக்கு வந்துட போகுது. ஸோ அப்படி ஒரு மாபெரும் அன்னைக்கு அதெல்லாம் உச்சத்தில் இருந்த டைம். ஒரு படம் தானே ஹிட்டு கொடுத்துருந்தோம். ஒரு படம் ஹிட்டு கொடுத்தவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க, கொடுத்துருக்காங்க, காணாமல் போயிருக்காங்க. நிறையா படங்கள் கொடுத்தவங்களும் காணாமல் போய், அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஒரே ஒரு படம் தான் அது பண்ணியிருந்துருக்கோம். ஸோ 2வது படத்தை எங்களோட சொந்த படத்தை உங்கள் டீம் தான் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தது மட்டும் இல்லை, நான் வேறு மாதிரி தான் சொன்னேன். நான் சொன்னேன் உழவன் மகன் டைட்டில் எம்ஜிஆர் ஃபார்முலாவில் படம் பண்ணுறோம், காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ராவுத்தர் அதை புரிஞ்சிக்கல. இல்லை உங்கள் க்ரைம் த்ரில்லராக வேணும்னாரு. இல்லை சார் அப்படின்னு அவர் உட்காந்து புரிய வச்சு, அதுக்கப்புறம் இது வந்து வில்லேஜ் சப்ஜெக்டாக இருக்கணும், எம்ஜிஆர் ஃபார்முலாவில் இருக்கணும், அது இருந்தால் தான் வந்து இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணலான்னு இது பண்ணுறப்போ தென் புரிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக இறங்கிட்டாங்க 2 பேரும். அண்டு நாங்கள் பிளான், நான் சொன்னேன் பட்ஜெட்டில் பண்ணலான்னா உங்கள் அந்த சினிமா ஸ்கோப்பு அந்த கிராண்டியர் அதுதான் அப்படின்னு. அந்த ஆக்சுவலாக வந்து பட்ஜெட்டில் பண்ணணும்னு ஆசைப்படுது. நார்மலாக இப்படி சண்டை போட்டுக்குவாங்க, டேரக்டர் சொல்லுவார் பெருசாக எடுக்கணும் பார், ப்ரொடியூசர் வேணான்னு. இங்கே உல்ட்டாவாக சண்டை நடந்துச்சு. அதற்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்டத்துலையும் அந்த ரேஸ் இது பண்ணுறப்பெல்லாம் விஜயகாந்த் சார் சொல்கிறார், அவர் சொல்கிறார் சார் ஹெலிகாப்டர் கொண்டாந்து ஷாட்லாம் எடுப்போம் அப்படின்னு. அவருக்கு நமக்கு மேலே பாயறார் அவர். ஸோ எங்கள் அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணி தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. பண்ண எங்களை வந்து நான் வெளியிலலாம் எப்படி ஒரு டாப்பிக்னா சொன்ன மாதிரி அவர் விஜயகாந்த் சார் உட்பட அவர் போய் சொல்லும்பொழுது அவ்வளோதான் நீங்கள் அந்த சொன்ன மாதிரி அந்த படத்தோட காசு போச்சு அப்படிலாம். பட் அவங்க 2 பேருமே அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு இந்த அதாவது எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தா. ஏன்னா எங்களுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படக் கல்லூரி நாங்கள் படித்த எங்களுடைய படிப்பு, இங்கே கிடைச்ச அந்த அனுபவம், இதுதான் எங்களுடைய முதலீடு. அந்த முதலீடை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஊமை வெளிகளில் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அவங்களோட என்டையர் லைஃபே ரிஸ்க் எடுத்து சொல்கிறாரு. சார் இது வரைக்கும் எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் சொந்த படம் எடுத்திருக்காங்க, எல்லாம் ஓடினதில்லை, அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணணும். நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து சொந்த படம் முதல் படமாக இருக்கலாம் சார், எங்களுக்கு 2வது படம் நாங்கள் இதை ப்ரூவ் பண்ணி ஆகணும், அப்படிலாம் போட்டி போட்டு தான் பண்ணோன்னு வச்சுங்க. பட் அவங்க கொடுத்த அந்த என்கரேஜ்மெண்ட் எந்த ஒரு கட்டத்துலையும் எங்களை விட்டு கொடுத்ததே கிடையாது. அவரை நரேந்திரராஜ் சொன்ன மாதிரி நான் நிறைய இடத்துல அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன், நிறைய கட்டங்களில் அவர்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டிருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட அவர் எங்கிட்ட சண்டை போட்டதே கிடையாது. அதை நான் இங்கே நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கூட அவர் எங்கிட்ட சண்டை போட்டதே கிடையாது. டிஸ்கஸ் பண்ணுவார், சிரிச்சுட்டு ஏதாவது கமெண்ட் அடிப்பார். அவளையே ஒரு நாள் கூட எங்கிட்ட நான் போட்டிருக்கேன். போட்டது இன்னும் சொல்ல போனால் வந்து நேற்றெல்லாம் வந்து உடஞ்சிட்டேன். எதுலன்னா ஒரு கட்டத்தில் மூங்கில் கோட்டை சமாச்சாரமாக ஒரு பிரச்சனையானதில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு கடைசி ஒரு 3-4 வருஷம் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது, அவர்கிட்ட பேசுறது கிடையாது, போகிறது வரதெல்லாம் கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுச்சு. அப்படி இருந்தது. அப்போ தான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு, பத்திரிக்கை வருது. பத்திரிக்கை வந்து இந்த மாதிரி மதுரையில் வந்து இந்த மாதிரி கட்சி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு இன்விடேஷன் வருது. சரி, இப்போ இன்விடேஷன் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி ஒரு வாழ்த்து அனுப்பிச்சிடுவோம். இப்போ நம்ம எடிட்டர் ஜெயச்சந்திரன் ஃபோன் பண்ணி சொல்கிறாப்புல நாங்களாம் போகிறோம், நீங்கள் போயிட்டு வாங்க சாமி, எனக்கு பத்திரிக்கை வந்துச்சு, நான் பதிலுக்கு நான்
வாழ்த்து அனுப்புகிறேன். ஒரு வாழ்த்து மட்டும்தான் அனுப்பிச்சேன். முடிஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் போகிறார். டூர் போகும்பொழுது குமாரபாளையம் என்னோட நேட்டிவ் பிளேஸ்க்கு போனவர். அங்கே போயிட்டு இது ஆபாவானன் பிறந்த ஊர், அவர் என்னுடைய நண்பர்னு சொல்லிட்டு 3-4 வருஷமாக எங்களுக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது. போட்டு ஒரு 15 நிமிஷம் அடி பின்னிட்டு வந்துட்டார். பார்த்தா ஊர்லேருந்து மாற்றி விஜயகாந்த் சார் வந்தார், இந்த மாதிரி உங்களை பற்றி அப்படி பேசுகிறார் இப்படி பேசுகிறார். உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு வெக்கமாக போச்சு, அசிங்கமாக போச்சு. என்னடா அது மனுஷன் என்ன ஒரு பாசம் வச்சுருந்தா, என்ன ஒரு அஃபெக்ஷன் வச்சுருந்தா, இது என்ன அது மீதியெல்லாம் நமக்கிடையில் படம் எடுத்தவங்க ஒன்றும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரல. இது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, அது நம்மோட இருக்க வேண்டியது தான். வெளியில் எங்கேயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒன்று எனக்கு செருப்பு லட்சியமாக இருந்தது. அதை அவரை தவிர யாராலைங்க பண்ண முடியும்? வேறு யாருங்க பண்ணுவாங்க அதை? இப்படி ஒரு காலகட்டத்தில் யார் பண்ணுவாங்க? தேவை. ஏன்னா நம்மளும் ஒரு மார்க்கெட்டில் பரபரப்பாக இருந்திருந்தால் அது வேற. நம்ம அப்போ பரபரப்பாக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த மரியாதை பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏன் அந்த அவசியம்? பாசம், எங்கள் மேலே வச்சுருந்த அஃபெக்ஷன், அதை தவிர எதுவுமே கிடையாது. அவனை எந்த அளவுக்கு எங்களை நேசிச்சிருப்பார், எவ்வளோ பாசம் வச்சுருந்துருப்பார். அதை நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு புல்லரிச்சு போகுது. அப்படி இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணோன்னே அந்த மாதிரி நேர்காணலில் இருக்கிறனாரு, லைனில் வந்தார். சார் உங்கள் ஊருக்கு போனேன். அதாவது நான் சொல்லுவேன், குழந்தை உள்ளம் படைத்த நல்ல மனிதர். இதுதான் அவருக்கு வச்சிருக்க டெஃபினேஷன். குழந்தை மாதிரி கொண்டாடுவார். நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா நமக்கே என்னடா அப்படி பண்ணுறாருன்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ குஷியாக இது பண்ணுவார். அப்படி குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவார். சமயத்தில் கொண்டாடுவார். அது குழந்தைங்க கொண்டாடுற மாதிரி கொண்டாடுவார். நிறைய இன்சிடென்ட்ஸ் சொல்லலாம், சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ சார் நான் ஊருக்கு போயிருந்தேன். ஆமாம் சார் சொன்னாங்க, நான் உங்களை பற்றிலாம் ஆமாம் சார் சொன்னாங்க, பேசுனீங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு வரப்போ சொல்லுங்கள், இந்த மாதிரி நாங்கள் பல ஊரில் இருக்குது, அப்படி ட்ராவல் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ட்டு. அப்புறம் நீங்கள் எங்கே எலெக்ஷன்னாலும் நாங்கள் வரோம் சார்னு நான் சும்மா பேசி வச்சேன். அதுக்கப்புறம் விருத்தாச்சலத்தில் நின்னப்போ நம்ம டைரக்டர் அரவிந்தராஜ், ஆர்கே செல்வமணி, நான் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு டீமாக போனோம். போயிட்டு ஒரு ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் நின்னப்போ ஃபுல்லாக ஒரு 2-3 நாள் ஃபுல்லாக இது அங்கே போய் இந்த முதல்ல பண்ண என்னன்னா திடீர்னு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் எலெக்ஷனில் நிற்கிறாரு, எந்த காம்பினேஷனும் கிடையாது, சோலோவாக நிற்கிறாரு, தனியாக நின்று என்ன எப்படி அதுவும் போய், ஏன்னா அதை நம்ம சிலதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. சில பேருடைய கோட்டை அது, ஓகே, வேற கட்சிகளுடைய கோட்டை அது. அந்த கோட்டையில் போய் ஓட்ட போட்டாருங்க. அது அந்த தைரியம் யாருக்குமே வராது, அவரை தவிர. பார்த்தா இங்கே போய் எலெக்ஷனில் நிற்கிறாரு, விருத்தாச்சலத்தில் போய் நிற்கிறாரு, என்னடா அது அப்படின்ட்டு. அப்படியே நாங்கள் ஒரு 2-3 நாள் ஃபுல்லாக வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டு அப்படி கேன்வாஸ் பண்ணுறதுக்கு போனால், எங்கே போனாலும் இவர் தான், இவர் சின்னமும் இவர் பேர் தான் இருக்குது. மிரண்டு போயிட்டான். இந்த அளவுக்கு கேப்சர் பண்ணி வச்சுருக்காரா அப்படின்ட்டு அங்கே போனால் தான் எங்களுக்கு தெரியுது. போய்ட்டு 3ஆவது நாள் 2 நாள் எல்லாம் இது பண்ணிட்டோம். 3ஆவது நாள் திருப்பி இது பண்ண போகிறப்ப அங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி யாரும் கேன்வாசிங் கிடையாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு கேன்வாசிங்கை ஸ்டாப் பண்ணாங்க, என்ன பண்ண போகிறோம் அதனால. அப்புறம் செல்வமணி சொன்னாப்புல, சார் கேன்வாசிங் எல்லாம் முடிஞ்சிச்சு சார், நான் கிளம்புறேன்னு செல்வமணி கிளம்பிட்டாப்புல. இப்போ நானும் அரவிந்தராஜ் இருந்தோம். சரி போய் ஒரு ஆள் சொல்லிட்டு கிளம்பிடலாம் சார், இந்த மாதிரி ஃபர்தராக அவங்க கேன்வாசிங் அலோவ் பண்ணல, நாங்கள் ஊருக்கு கிளம்புறோன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு சொல்ல போனோம். தலைக்கு என்னெல்லாம் தேய்ச்சிட்டு எப்படி உட்காந்துருந்தாரு. பொண்ணேன் சார் இந்த மாதிரி கிளம்புறோம். ஏன் சார் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ண, நாளைக்கு கடைசி மீட்டிங் இருக்குது சார், அதில் நீங்கள் பேசுங்க சார் அப்படின்னாரு. அப்போ நானும் அரவிந்த் பேசுனோம். ஓகே சாமி நம்ம இருப்போம், இருந்து லாஸ்ட் மீட்டிங் அவரோட பேசுவோம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த கோயில் வாசலில் அந்த லாஸ்ட் டே மீட்டிங் அந்த இது நடக்குது, அதுக்கு போயிருந்தோம். போயிட்டு ஒரு 2 மணி சுமாருக்கு அப்படி நானும் அரவிந்தெல்லாம் போயிட்டோம். போய் ஆரம்பிக்கும் பொழுது மீதெல்லாம் பேசுனதுக்கப்புறம் அரவிந்தோட டர்ன் வருது. நான் அரவிந்த் சொன்னேன், சாமி நீங்கள் ஒரு லெவல் வரைக்கும் அப்படி பேசிட்டே வாங்க, அவர் எப்படி 5 மணிக்கு முடிக்கணும், ஒரு 3:34க்கு தான் வருவார்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் பேசுகிறேன், பேசிட்டு டில் விஜயகாந்த் சார் வர்ற வரைக்கும் நான் கன்டினியூ பண்ணுறேன், அப்புறம் வந்த உடனே அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் எங்களுக்கு கூட பேசிக்கிறோம். அரவிந்த் பேசிகிட்டு இருக்கிறப்ப இறங்கிட்டார். ஸோ ஒரு 2:30 மணிக்குள்ளே அவர் வந்துட்டார். வந்தால் சரி அவர் வந்துட்டார், அவர் வந்ததுக்கப்புறம் இனிமேல் என்ன இருக்குது, சரி நம்ம அதோட இது பண்ணிக்கலாம், நான் சைலண்டாக உட்காந்துருக்கேன். வந்தவர் அப்படி பார்த்தாரு, அரவிந்த் பேசிட்டு உட்காந்துருந்தேன். முதல்ல கேட்குறேன், சார் நீங்கள் பேசிட்டீங்களா அப்படின்னாரு. இல்லை சார். ரைட், அரவிந்த் பேசி முடிச்சோன்னே நீங்கள் பேசுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். இதுவும் யார் சொல்லுவாங்க? நான் யார் சார், நான் யார்? ஒன்றுமே கிடையாது சார். நான் பேசி தான் அவருக்கு இது பண்ணுற அவசியமும் கிடையாது. பட் நம்ம இந்த மாதிரி வந்தால் 2-3 நாள் எல்லாம் இது பண்ண கேன்வாஸ் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம சொன்னோன்னு சொல்லி வந்திருக்காப்புல கேட்க, அது இருக்கிற அந்த கூட்டத்துலையும் அந்த இதுலேயும் கேட்க கூட மாட்டாங்க. நீங்கள் பேசுனீங்களா கூட கேட்க, அவர் கேட்காம வேறு யார் கேட்டுதான் நடந்திருக்காது. நேரம் தாங்க நீங்கள் பேசுனீங்களான்னு. இல்லை சார். சரி அடுத்து அரவிந்த் பேசி முடிச்சோன்னு நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசணுன்னா நான் பேசுகிறேன். எனக்கு அப்புறம் அரவிந்த் பேசி முடிச்சோன்னே அப்புறம் நான் பேசினேன். பார்த்தேன் அவர் உட்கார வச்சுட்டு, நம்ம ஏன்னா வந்திருக்கிற ஜனங்கள் அவருக்காக வந்திருக்கோம், நமக்கு வரல. நம்ம எதாவது போகிறோம், நம்முடைய உணர்வுகளை தெரியப்படுத்திக்கிறதுக்காக அவர் மேலே இருக்கிற நன்றி உணர்வை காட்டுறதுக்கும் அவரை பற்றி பேசுறதுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குதுன்னு நம்ம போயிருக்கோம்.
சரி நான் சரி பார்த்தேன், இந்த அவரை வச்சுக்கிட்டு நம்ம ரொம்பலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுருக்கமாக ஒரு 5 நிமிஷம் பேசி அவரை பற்றியெல்லாம் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு அடுத்து அவர் பேசுவார், நானே டிக்ளேர் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டேன். அப்புறம் அவர் பேசினார். அதே மாதிரி அவர் தனி ஒரு மனுஷனாக நின்று ஜெயிச்சு சிங்கிள் பர்சனாக போய் சட்டசபை ஆட்டினாருங்கிறது வரலாறு. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அது போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்தோம். சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் எதுக்கும் கலந்துக்கிறதுல போய்க்கிற அவ்வளோ. திருப்பி டிக்ளேர் பண்ணுறப்ப தான் அடுத்த எலெக்ஷன் வரப்போ தான் திருப்பி போனோம். அப்போவே சொல்லிட்டார், சார் இது வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, கட்சி ஏகப்பட்ட கட்சிகள் சேர்ந்து அது பண்ணுறோம், இதுக்கு நீங்கள் வர வேண்டியது இருக்காது, நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கன்ட்டார். இதாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாண்டி மட்டும்தான், அருண் பாண்டி நின்னாவில் இதாச்சு. கேட்ட உடனே சொன்ன நாங்கள் அது விஜயகாந்த் சாருக்காக போனோம் சாமி. இல்லை வந்து ஒரு 10-15 நாள் நான் அரசியல்வாதிகளை நம்ம அவர் சாருக்காக போகிறதுன்றது வேறு, அதோட இதை கம்பேர் பண்ணி முடியாது. சாரி கரெக்டாக லாஸ்ட் டே அன்றைக்கி அரவிந்த் பேசினாவில் இல்லை அட்லீஸ்ட் லாஸ்ட் மீட்டிங் விஜயகாந்த் சாருக்கு பேசுன மாதிரி, சரி யாருக்கு பேசுகிறோம், விஜயகாந்த் சாருக்கு பேசுகிறோம். அப்போ கூட என்ன மைண்டில் என்னென்னா, எது பண்ணாலும் அவருக்கு மரியாதை பண்ணணும். நம்ம பாண்டி நிற்கிறோம் அவன் நிற்கிறான் அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் கடைசி நாள் அன்றைக்கி அரவிந்த் சொன்னாப்புல இது பண்ணாப்புல அவன் பேசிட்டு போய் லாஸ்ட் மீட்டிங் மாத்திரம் பேசி போய் பேசிட்டு அங்கே பேசும்பொழுதும் என்னென்னா விஜயகாந்த் சார் சார்பில் நிற்கிறான், விஜயகாந்துக்கு அவருடைய இதுக்காக தான் அங்கே நடந்துகிட்டு இருக்குன்றதை என்ன பதிவு பண்ணுமோ பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த வரலாறு ஆரம்பிச்சிது. பண்ணிட்டு ஒன்று தான் சொல்லுவேன், என்ன அவர் வந்து நிறைய ஏமாந்துருக்கார். அதுதான் வந்து கரெக்டான வார்த்தை. விஜயகாந்த் சார் வந்து வாழ்க்கையில் நிறைய ஏமாந்துருக்கார். ஏகப்பட்ட பேர் அவரை ஏமாற்றிருக்காங்க. பட் என்னென்னா கடைசியாக எமனும் வந்து அவரை ஏமாற்றிட்டானே அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய வருத்தங்கள் எல்லாம். அவரை இவ்வளோ தூரம் மற்றவங்களுக்கு காட்டின அந்த அக்கறையில் கொஞ்சம் வந்து தான் உடம்பு மேலே காட்டியிருந்தாருன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்காதுன்றது என்னுடைய வருத்தம், என்னுடைய ஃபீலிங். அதை எப்படி அதை வெளிப்படுத்துறது எனக்கு தெரியல. தான் மேலே கொஞ்சம் உடம்பு மேலேயும் தன்னுடைய இது மேலேயும் கொஞ்சம் அக்கறை செலுத்தியிருந்தாருன்னா இது எல்லாம் நமக்கெல்லாம் பலனாக இருந்திருக்கும். அவருக்கு கிடைக்கிறத விட்டுருங்க, அவர் அதெல்லாத்தையும் பார்த்துட்டாரு. நம்ம இந்த தமிழகத்துக்கும் நம்ம அவரை நேசித்த லட்சோபலட்சம் இவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு. அது நடக்காமல் போச்சு அப்படின்னு தான் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அடுத்து நாங்கள் பண்ண போகிற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு 2 படங்கள் வரும். அந்த 2 படங்களும் எங்களை எப்படி அவர் உருவாக்குனாரோ, எங்களை எப்படி வாழ வச்சிட்ருக்காரோ அந்த மாதிரி அவருக்கு திரையில் வந்து அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். அதை நாங்கள் பார்க்கணும். அதை பார்க்கறது மூலிமா எதிர்கால சந்ததி வந்து அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கணுங்க, சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா எத்தனை ஓப்பனாக எவ்வளோ ஆர்டிஸ்ட் நிற்கிறாங்க, பெரிய ஹீரோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், அவங்க ஷூட்டிங்கில் பண்ணுறதும் போகிறதும் வர்றதும் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மனிதருக்கு பக்கத்தில் வந்து நெருங்கவே முடியாதுங்க, நெருங்கவே முடியாது. அவ்வளோ அற்புதம். அதாவது அவர் உள்ளே என்ட்ராயிட்டாருன்னா அந்த கதாபாத்திரம் மட்டும்தான் தான் வந்து என்ன பண்ணணும், அந்த டைரக்டரோட ஆர்டிஸ்டாக தான் இருப்பார் ஒழிய சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் கேட்பாங்க அந்த டயலாகை மாற்றிக்கலாமான்னுவாங்க, அதை செய்யலாமா, ஒரு நாள் கூட டயலாகை மாற்றிக்கலாமான்னு கேட்டது கிடையாது. பட் நான் சொன்னேன் ஈஸியாக அவரை ஏமாற்றிடலாம், ஏமாந்துருவாருன்னு சொன்னேன். அது நடந்திருக்கு. ஈவன் உழவன் மகன்லேயே நடந்திருக்கு. உழவன் மகனில் வந்து சீக்வன்ஸ்னால் ஃபஸ்ட்டு விஜயகாந்த் வந்து இதாகிறாரு, பாதிக்கப்பட்டு இதாகிறாரு, அடுத்த விஜயகாந்த் வந்து பழி வாங்குறாரு, இது சீக்வன்ஸ். 2வது விஜயகாந்த் வந்து இது பண்ணுறப்போ அவருக்கு டயலாக்ஸ் ஃபுல்லாக எழுதியிருக்கோம். அரவிந்த் ஷார்ட் வச்சுட்ருக்காப்புல அந்த டயலாக்லாம் இது பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம். பக்கத்தில் இன்னொரு ஆர்டிஸ்ட் அவர் இருந்து அப்படியே கேட்டு அவர் ஓரம் கட்டி அவருக்கு சொல்கிறார், எதை சொன்னாலும் நம்பிடுவார் அவர். என்ன விஜய் இது என்ன இது இவ்வளோ டயலாக்லாம் தேவையா, நீ வந்த பேசினோட கிறிஸ்பாது பண்ணிட்டு போயிடலாமே அண்ணன். உடனே ரைட் ஓவர் உடனே கூட சார் எதுக்கு சார் இவ்வளோ டைலாக் நமக்கு இங்கே வேணுமா அப்படின்னார். ஒன்று அவரையும் அவரையும் பக்கத்தில் வர வச்சுட்டு, சார் அவர் என்ன நினைக்கிறாருன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எடுத்தோன்னு ஒரு பாம்பு போட்டேன் இங்கே வேறுதாம்மா அவர் நினைக்கிறார். என்னன்னா முதல்ல ஃபஸ்ட்டு அந்த கேரக்டரில் நீங்கள் வந்து அவங்கள போட்டு கார்னர் பண்ணி அடித்து கொண்டு போய் நொறுக்கி உள்ள ஜெயிலுக்குள்ளே போட்டாச்சு. இந்த கேரக்டர் தான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும். அதை சொல்லி ரிவெஞ்ச் எடுத்தால் தான் தேட்டரில் கிளாப்ஸ் வரும். உங்களுக்கு தேட்டரில் கிளாப்ஸ் வர்ற சீக்வன்ஸு சார் அப்படின்னு ஒன்று அப்படியே அப்போ தான் அவருக்கு புரியுது. ஓகே புரிஞ்சவனே ஆமாம் அவர் அது பக்கத்தில் இருந்த வரைக்கும் மூஞ்செல்லாம் வேர்த்து போச்சு. அவர் ஆமாம் ரைட் போட்டுக்கோ அப்படி பண்ணிக்கோ நான் அவரை அதை பேச்சப் பண்ணுறேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா எவ்வளோ இன்னோசென்ட்டாக அவர் வாழ்ந்துக்கிட்டே இருந்தார், அதுக்காக இதை நான் பதிவு பண்ணுறேன். இது பல நிகழ்ச்சிகள் இதில் இருக்குது. அதே மாதிரி அவர் வீரத்துக்கு எடுத்தோன்னா இப்போ சேத்து ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். அவர் மேலே அந்த நம்பிக்கையில் எடுக்கப்பட்டது. 2 கேமரா வச்சுக்கிட்டோம் பண்ணோன்னே உள்ளே போது அடிங்க சார், அவர் பாட்டுக்கு உள்ளே போது தூக்கி போடுறது எல்லாம் ஒரிஜினலாக அவர் பண்ணதுங்க. கம்போஸ்ட் ஃபைட்டே கிடையாது. அது உழவன் மகனில் அந்த சேத்து ஃபைட்டு கம்போஸ்ட் ஃபைட்டே கிடையாது. 2 hours 2.5 hours தான் டைமு.
2 ஹவர்ஸில் சார் உள்ளே வந்து இதெல்லாம் பண்ணிக்கங்கன்னு ஜென்ரலாக வாயில் சொன்னதோட சரி. ஸ்டண்ட் மாஸ்டரும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, இப்படி தான் சொல்லிக்கல. இவராக போய் அந்த ஸ்டண்ட் குரூப் ஆளுங்கிட்ட பேசிட்டு நான் இப்படி பண்ணுவேன் அவங்களுக்கு இவருக்கு கோஆர்டினேட் பண்ணிக்கிறாரு. பண்ணிவிட்டு ஃபுல்லாக உள்ளே பூந்து பார்த்தா அது ஒரிஜினல் ஃபைட் நடக்கிற மாதிரியே பண்ணிக்கிட்டாங்க. பண்ணதோட இதுதான் அந்த ஃபைட்டோட அந்த 2 மணி நேரத்தில் பண்ண அவருடைய அந்த கோஆபரேஷனும் அந்த எண்ணங்களும் இல்லைன்னா அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, அவர் வீரத்து மேலே வச்சிருந்த நம்பிக்கை போல்டாக பண்ணுவார் அதெல்லாம். அதே மாதிரி நான் சொன்னேன், நம்மகிட்ட தான் சண்டை போட மாட்டார். வெளியில் ஒரு பிரச்சனைனா மனுஷன் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும், அவ்வளோ ஆக்ரோஷமாக இருப்பார். பல விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம செந்தூரை போய் ஷூட்டிங்கில் ஒரு டைம் ஈசிஆர் ரோட்டில் ஷூட்டு, உள்ளுக்குள்ளே பீச் ஓரமாக வந்து ஒரு பெரிய இடத்துல படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இதில் ஷூட்டு விஜயன் சார் இருக்கார், சந்திரசேகர் இருக்காப்புல, செந்தில், ராம்கி, அங்கே ஃபுல் யூனிட் இது பண்ணிகிட்ருக்கோம். பண்ணும்பொழுது அங்கே வந்து ஒரு ஃபிஷர்மேன் வந்து ஒரு பிரச்சனையாகி பெரிய போர்க்களம் மாதிரி இது நடந்தது. ஸோ எந்த ஒரு கட்டத்திலையும் மனுஷன் அசரவே மாட்டார். டகான் போல்டாக ஃப்ரெண்டில் வந்து நிற்பார், இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்னு அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். போனோம் திருவண்ணாமலை போனோன்னு அங்கே ராதாரவிக்கு ஃபோன் பண்ணார், நீ வான்னு சொல்லி ஆளுங்களுக்கு சேர்த்து இது பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இல்லை இங்கெல்லாம் இது பிரச்சனை, இந்த ஊர் தலைவரை பார்க்கணும், வாங்க ஊர் தலைவரை பார்ப்போன்னு போய் ஊர் தலைவரை கூப்பிட்டு வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணுறோம். எந்த இதுலையும் அசரவே மாட்டார்ல. அங்கேருந்து பக்கத்தில் இருந்து பார்த்தா நேரம் பயந்துருவாங்க, மனுஷன் இவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கார். ஆனால் அந்த ஃபோர்ஸ் இது எதுவுமே எங்கள் யார்ட்டையும் காட்டு. எங்ககிட்ட வந்து அஃபெக்ஷனை காமிச்சிருக்காரு, அன்பை காமிச்சிருக்காரு, பாசத்தை காமிச்சிருக்காரு. எங்ககிட்டலாம் அந்த மாதிரி கோபத்தை காட்டினதே கிடையாது. பட் வெளியில் அவர் கோபமாக பிஹேவ் பண்ணதே பார்த்துருக்கோம், பல நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கோம். அதே மாதிரி இதில் இருந்த நடிகர் சங்க தலைவராக இருந்தப்போ பெரிய சரித்திரம் அது. நாம் தெரியும், எம்ஜிஆர்லேருந்து சிவாஜி அவர்களிருந்து பல பேர் வந்து அதில் உட்காந்து அழகு பார்த்த ஒரு இடத்த இவர் உட்கார்றாரு. உட்காந்து அவர் உட்கார்றப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஒரு பெரிய சரித்திரம் அது, வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் அது. அவர் ஒருத்தரால் தான் அது முடியும். ஏன்னா எந்த இடத்துல இறங்கணும், எங்கே பாசத்தை காட்டணும், எங்கே கம்பீரத்தை காட்டணும், எங்கே சாட்டை எடுக்கணும், எங்கே வந்து இதை எடுக்கணும், அந்த வித்தியாசங்கள் நல்லா தெரிஞ்சிருந்ததுனால தான் மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் கூட்டிகிட்டு போய் மொத்த கடன் அடைச்சது மாத்திரம் இல்லை, முதல்ல சொன்னாங்க இல்லையா, இல்லைன்னா ஜப்தியாகி இன்றைக்கி அந்த இடமே இருந்திருக்காது. ஸோ அந்த இடத்த காப்பாற்றி கொடுத்தது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து நடிகர் சங்கம் இருக்குன்னு பெருமையாக சொன்னாங்கன்னா பல பேர் சாதிச்சு வந்தது தான், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் விஜயகாந்த் சார்னு ஒருத்தர் இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி அந்த இடமே கிடையாது. அதை வந்து யாரும் மறுக்கவும் கூடாது, மறைக்கவும் முடியாது. அது ஒரு சரித்திரம். அதுக்கு காரணகர்த்தா நம்ம மரியாதைக்குரிய புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். இப்படி சொன்னால் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஏதோ நான் என்ன எதுவோ தெரியல, நம்மெல்லாம் பிரியப்படுற மாதிரி ஆண்டவனும் பிரியப்பட்டார் போட்டுக்கு சீக்கிரமாக தங்கிட்ட கூட்டுக்கணும், அப்படி தான் நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு மனிதர், நம்ம கூட இன்னும் இருந்து பயணப்பட்டிருந்து அவரோட சேர்ந்து இன்னும் பலதெல்லாம் பார்த்துருந்தோம்னா இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். நான் வந்து இதுதான் சொன்னேன், அவங்ககிட்ட பேசும்பொழுது ஒரு 1 வருஷத்துக்கு மட்டும் பேசும்பொழுது அவரை வைத்து சில க்ளோஸ்அப்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்குவோம், அதெல்லாம் பேசி எல்லாத்தையுமே சம்மதம் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி எடுத்திருக்கோம், கூட இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு இது பண்ணி இது மூலியமாக அடுத்த 2 படங்கள் நிச்சயமாக வந்து மிகப்பெரிய அளவில் வரும். அண்டு என்னுடைய கனவு பார்த்தீங்கன்னா, நான் இரவு பாடல்னு ஒரு படம் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்தேன், அது மிஸ் ஆச்சு. ஊமை ஒலிகள் ஆரம்பித்தோம், அரவிந்த் ராஜாவா அப்போ இருந்த, நீங்கள் இதை டைரக்ட் பண்ணுங்க சாமி, நம்ம அது பண்ணுறப்ப பண்ணுவோன்னு நினச்சேன். இப்போது வந்து அந்த அவர் எந்த படத்தில் என்ட்ராக போகிறாரோ அந்த படம் தான் எனக்கும் சினிமாவில் திரும்பியும் என்ட்ரி. எந்த விஜயகாந்த் எங்களை உருவாக்கினாரோ அந்த விஜயகாந்த் சாரோட சேர்ந்து தான் நானும் உள்ளே வர போகிறேன். திரும்ப வந்து ரீஎன்ட்ரியே வந்து அவரோட சேர்ந்து. ஸோ அந்த மாதிரி ஏன்னா அப்படி எங்களை பாசத்தாலையும் இதாலையும் கட்டி போட்டுருந்து வச்சு இந்த மனுஷன், அவர் இல்லைங்கிறதே வந்து எங்களால் ஏற்றுக்கவும் முடியல, எங்களுக்கு டைஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியல, ஒரு மாதிரி இதாகவே இருந்தது. பட் என்னன்னா சரி இந்த இது வச்சுருக்கோமே இந்த நம்பிக்கை, ஆனால் அவரும் அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அது இல்லையே அப்படின்றது ஒரு பெரிய வேதனை இருக்குது, அந்த இது இருக்குது.